ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த ஒன்லி கோல் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கேசஸ் இன் பாலிட்டி. ஸோ பொதுவாக வந்து நம்ம பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேசஸ் பற்றி நம்ம நிறையவே படிக்கணும். அதாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக்காக இருக்கு இல்லையா, அந்த கேசஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ எப்படி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் நமக்கு அப்போ தான் நிறைய வந்து யூஸ் ஆகும். ஒரு 2 விஷயம் நமக்கு தெரியும், ஒரு 2 விஷயம் தெரியாது. ஸோ அப்போ அந்த எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எந்த கேசஸ் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கேசஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்டாட்டிக்கான விஷயம் கூட தெரியாமல் நம்ம போகிறதுனால தான் அங்கே போயிட்டு நம்ம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலி வரோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1950. நீங்கள் எல்லா கேசஸ்க்கும் நீங்கள் இயர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சில கேசஸ்க்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 இருக்க கேசஸ்க்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து அப்படி கேட்டிருந்தாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் எந்த கேஸ் எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி. அதனால் ஜஸ்ட் ஒரு 10 கேஸுக்கு ஒரு இயர் படிச்சுக்கோங்க. நீங்கள் இன்டெப்த்தாக கூட படிக்கல அப்படின்னாலும் என்ன கேஸு எதுக்கு இந்த சினாரியோ இருந்தால் மட்டும், இந்த தெளிவு இருந்தால் மட்டும் போதும் நமக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏகே கோபாலன் கேஸு. ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறப்போ இது எப்படி அப்படின்னா ஆர்டிக்கல் 21 ஒரு நேரோ வியூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நான் ஏன் இந்த 2 விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா இது அப்படியே இன்னொரு கேஸில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜப்பான்லேருந்து எடுத்த ஒரு விஷயம். அதை வந்து இந்த கேஸில் வந்து சுட்டி காட்டி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது ஆர்டிக்கல் 21, 22 அதுபடி வந்து நமக்கு இந்த ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த அரெஸ்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு இது இல்லாமல். ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறப்போ ஒரு பாதுகாப்பு கருதி மக்கள் பாதுகாப்பு கருதி வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி ஒரு கேஸ் தான் இந்த ஏகே கோபாலன் கேஸு. 2 விஷயம் ஞாபகம் இருக்கணும். ஒன்று ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா படி இருக்கும், அதே மாதிரி ஆர்டிக்கல் 21 அது வந்து ரொம்ப நேரோ வியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருப்பாங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சங்கரி பிரசாத் கேஸ். இது எப்போ நடக்குது அப்படின்னா 1951. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி தான் ஒரு 3 கேஸ் வந்து ஆக்சுவலி வரும். லேண்ட் ரிஃபார்ம்ஸை பற்றி இருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டு. நான் இதில் கொஞ்சம் விஷயத்த வந்து ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒரு சில விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டு, அதே மாதிரி விமனு அப்படின்னு செக்ஷன் வைஸாகவே வந்து நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இங்கே என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா சங்கரி பிரசாத் கேஸில் ஸோ பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ இங்கே என்ன சொல்லி வந்திருப்பாங்கன்னா அவங்க போட்ட கேஸ் லாவும் அமெண்ட்மெண்ட்டும் ஈக்குவல் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் வந்திருக்கும், தீர்ப்பு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது அதாவது நான் ஏன் இன்டெப்த்தாக சொல்லலை அப்படின்னா என்ன விஷயம் எதுக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா ரொம்ப நம்ம கெட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவோம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து கோலக்நாத் கேஸு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ 51 நடக்குதா, அடுத்து 1967 நடக்குது. அப்போ இதே கேஸ் தான் லேண்ட் ரிஃபார்மை பற்றி தான் வருது. அப்போ என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா பார்லிமெண்ட் கேன் நாட் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படி வருது. நான் என்ன சொன்னேன், சங்கரி பிரசாத் கேஸில் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட், வேரஸ் இன் கோலக்நாத் கேஸில் என்ன வருதுன்னா பார்லிமெண்ட் cannot amend fundamental right, which means லாவும் அமெண்ட்மெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ப்ராஸ்பெக்டிங் ஓவர்லோடிங். அதாவது இது வந்து எப்படின்னா கோலக்நாத் ஒருத்தர் இருந்திருப்பார், இந்த லேண்ட் ரிஃபார்மில் நிறைய சொத்து வச்சுருப்பார். ஸோ அவர் சொத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் அபகரிக்கும். ஸோ அப்போ போடப்பட்ட கேஸ் தான் இந்த கேஸு. அடுத்த முக்கியமான கேஸு கேசவானந்த பாரதி கேஸு. ஆக்சுவலாக கேசவானந்த பாரதி கேஸ் இங்கேயும் வருவார், அதேமாதிரி பிரியாம்பல் பற்றி பேசும்போதும் வருவார். ஓகேவா? அப்போ 2 விஷயத்தை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசவானந்த பாரதி கேஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசும்போது வரும், அதே மாதிரி பிரியாம்பலை பற்றி பேசும்போதும் கேசவானந்த பாரதி வருவார். ஓகே, அவரோட இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1973 வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வித்தவுட் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே தான் ஒரு கொஷின் வருது. அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னப்பா, அது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து அரைஸ் ஆகுது. ஓகேவா? கேசவானந்த பாரதி கேஸ் ஃபண்டமெண்டல் கேன் அமெண்ட் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வித்தவுட் அஃபெக்டிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர்.
அடுத்தது வராங்க பாருங்கள், இந்திரா காந்தி கேஸ், ராஜ்நாராயண் கேஸ். இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எலெக்ஷன் கேஸு. அதாவது அவங்களோட சொந்த வெறுப்புக்காக நம்ம வந்து இது எமர்ஜென்சி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். இது எப்போ கேஸ் அப்படின்னா 1975 ஓகேவா. எலெக்ஷன் கேஸு. டெமோக்ரஸி இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. அடுத்தது ரொம்ப 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 முக்கியம், மினர்வா மில்ஸ் கேஸ். இது எப்போ நடக்குது அப்படின்னா 1980. ஸோ இங்கே தான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தெர் ஷுட் பி எ பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டிபிஎஸ்பி. அதாவது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னா மினர்வா மில்ஸ் கேஸ் 1980. அடுத்தது நாமன்ட்ராஃப் கேஸில் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து 1981 நடக்குது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்ளைஸ் ஆஃப்டர் 1973. ஓகேவா. எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் வித் அப்ளைஸ் ஆஃப்டர் 1973. இது வந்து ஐஆர் கோலி கேஸ். இது நம்ம தமிழ்நாடு கேஸ். அதனால் இது நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2007 போடப்பட்ட கேஸு. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த 9th ஸ்கெடியூலில் போட்டால் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த கேஸ் எதை பற்றி எப்படி இருக்குன்னா, 9th ஸ்கெடியூலில் லாஸை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக வந்து பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே. நம்ம இப்போ வந்து அடுத்த கேஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 21. ஓகேவா. ஆர்டிக்கல் 21 பற்றி நம்ம இன்னொரு கேஸ் பார்த்து சொன்னதையா ஞாபகம் வச்சுக்க சொல்லி, ஏகே கோபாலன் கேஸை. ஸோ அந்த கேஸும் மேனகா காந்தி கேஸும் நீங்கள் எப்போவுமே ரிலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஏகே கோபாலன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இன்னொன்று நேரோ வியூ. ஆர்டிகல் 21 வந்து நேரோ வியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மேனகா காந்தி கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1978. ஸோ இது வந்து ஒரு பாஸ்போர்ட் ரீசனுக்காக நடந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லா மஸ்ட் பி ஃபேர், ஜஸ்ட் அண்ட் ரீசனபிள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிகல் 21 எக்ஸ்பாண்டட் வியூ, அதாவது வைடர் வியூவில் பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து டியூ ப்ராசஸ் லா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் ஷிவ்கந்த் சுக்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீபியஸ் கார்பஸ் கேஸு. இது 1976. ஸோ நான் எது ரிலேட்டட் இது மட்டும் சொல்கிறேன் இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா. ஏடிஎம் ஜபல்பூர் அப்படிங்கிறப்போ ஷிவ்கந்த் சுக்லா இந்த கேஸ் எப்போ நடக்குதுன்னா 1976. எதை பற்றினா ஹீபியஸ் கார்பஸ் கேஸ். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேஸு புட்டஸ்வாமி கேஸு. ஸோ 2017 நடந்திருக்கும். இது எது ரிலேட்டடாக பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு ப்ரைவசி. ஓகேவா. ரைட் டு ப்ரைவசி பற்றி இந்த கேஸில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே. இதில் வந்து 9 ஜட்ஜஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. ஓகே. அடுத்து நம்ம ரிசர்வேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் கேஸில் 2 கேஸ் பார்க்க போகிறோம். ஒன்று இந்திரா ஸ்வானி கேஸு, இன்னொன்று ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சம்பக்கம் துரைராஜன் கேஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸு. அந்த சம்பக்கம் துரைராஜன் கேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற கேஸு. அதாவது அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்காது 1950 சம்திங்கில். ஸோ அப்போ கேஸ் போட்டிருப்பாங்க. அதாவது ரிசர்வேஷனை பற்றி எதுலேயுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து புதுசாக வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே வந்து அரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திரா ஸ்வானி கேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டல் கேஸ்ன்னு சொல்லுவோம். 27% ஓபிசிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ரூல். இதில் வந்து பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர் பொம்மி. இந்த கேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்ஆர் பொம்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல், ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் பிரசிடென்ட் ரூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உமன்ஸ் ரைட்டை பற்றி சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் நடக்கலையே, அதுக்கு சம் கைட்லைன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற கேஸ் இதுனா விஷாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இயர் வந்து 1997. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயானா பானு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் தலாக் இல்லீகல் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. சயானா பானு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது நமக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த முஸ்லீமில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 நடந்தது. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். எம்சி மேத்தா கேஸ். இந்த எம்சி மேத்தா கேஸ் வந்து ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். நிறைய வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டது ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த எந்த வருஷம் நடக்குதுன்னா 1986. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் நம்மளோட என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்ததும் 1986. இந்த கேஸை பொறுத்து தான் நிறையா ஆக்ட்ஸ் வந்து
என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ஆக்ட்டு, அதே மாதிரி தாஜ்மஹால் ரிலேட்டடு, இந்த என்விரான்மெண்ட்டை ரிலேட் பண்ணி வர கேஸ்னால் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எம்சி மெத்தாவை வந்து போட்டுறணும். ஓகேவா? அடுத்தது ஸ்ரேயா சிக்னல் அப்படிங்கிறது நம்மளோட இன்டர்நெட் ஃப்ரீடம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸில். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஓகேவா? எஸ்ஆர் பொம்மை எதை பற்றி பார்த்தோம், நம்ம பிரசிடென்ட் ரூலை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி உன்னிகிருஷ்ணன் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட் டு எஜுகேஷன். அப் டு 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ரைட் டு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை எதை முன் வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகினி கேஸ் எப்படி நடந்திருக்குன்னா 1992. ஸோ இதில் என்னென்னா கேபிட்டேஷன் ஃபீலாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றி ரிலேட் பண்ணி போடப்பட்ட கேஸ் தான் மோகினி கேஸு. அது ஒரு கேஸ் அப்படின்னா நமக்கு உன்னிகிருஷ்ணன் கேஸ் வந்து ரைட் டு எஜுகேஷன். நம்ம அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்தால் 2 கேஸு, ஒன்று மோகினி கேஸு, இன்னொன்று உன்னிகிருஷ்ணன் கேஸு. அடுத்தது போலீஸை பற்றி ஒரு கேஸ் வந்திருக்கு. அது என்னென்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி 2006 கொண்டு வரப்பட்டது. அதுதான் பிரகாஷ் சிங் கேஸு. இன்னொன்று நாகராஜ் கேஸு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ப்ரொமோஷனை வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்ட கேஸு. ஓகேவா? அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற கேஸு. பொதுவாக வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியும், எந்த ஆப்ஷன் தெரியலையோ அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அனாலிட்டிக்ஸ் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது நம்ம அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேக்ட் வந்து நமக்கு எப்போ கொடுக்கும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது இந்த எலிமினேஷன் மெத்தடு நமக்கு ஒரு ப்ராட் வியூ ஆஃப் சப்ஜெக்டை வந்து நம்ம அப்போ தான் அப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து டெஃபினட்டாக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தெரியாத விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ராஜ்யசபா எம்பி வந்து இம்ரான் பிரதாப்கிரி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் சொல்லியிருப்பார், அதை பற்றி போட்டிருப்பாங்க ஒரு கேஸு. அது என்னென்னா வாஸ் அகெயின்ஸ்ட் 191A, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அப்போ வந்து அதாவது இது வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் பேச்சுரிமை வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா, அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வயலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இம்ரான் பிரதாப்கிரி கர்ஹி அப்படின்னாலே ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெய தாக்கூர் கேஸ் அப்படிங்கிறப்போ மென்ஸ்ட்ரல் ஹெல்த், இப்போ உமன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க, ரைட் டு மென்ஸ்ட்ரல் ஹெல்த் நாப்கின் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு ஜெய தாக்கூர் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆதார் கேஸ் ஒன்று நம்ம புட்டசாமி கேஸில் ஒன்று பார்த்துருப்போம், ரைட் டு ப்ரைவசி. அப்போ ஆதாரில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கெட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த ஐரிஸு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸு, அப்போ அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு போட்டிருப்பாங்க கேஸு. பட் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அழகாக சொல்லியிருக்கோம், தே ஹேவ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பாசிவ் எத்தனிஷியா அப்படிங்கிறப்போ ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. இது காமன் காஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா செத்து போகிறதுக்கும் ஒரு உரிமை இருக்குது, ரைட் டு டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாசிவ் எத்தனிஷியா அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கரெக்டாக இருக்குது, பட் ஆக்டிவ் எத்தனிஷியா வந்து கிடையாது இந்தியாவில். அதாவது கருணை கொலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு பற்றி ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. அது என்ன கேஸ்னால் கிஹோட்டா ஹோல்பேன் கேஸு 1993. இந்த ஆன்டி டிஃபெக்ஷனும் தெரியும், கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேவா? அதை பற்றி போடப்பட்ட கேஸ் தான் இந்த கிஹோட்டா ஹோல்பன் கேஸு. அடுத்தது த பேங்க் நேஷனலைசேஷன் அண்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது ரெண்டுமே எந்த பற்றி ரிலேட் பண்ண கேஸ் அப்படின்னா ஆர்சி கூப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1970 போட்டிருப்பாங்க. நீங்கள் இயர் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாமே ஆப்வியஸாக எல்லாத்தையும் படிக்க முடியாது, பட் ஸ்டாட்டிக்காக நான் அந்த ஃபஸ்ட் பேஜில் சொன்னிருந்தேன் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி நீங்களே வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க. அப்படி ஷார்ட்கட் ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ தட் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில தெரியாத கேசஸ்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அது வந்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ பேங்க் நேஷனலைசேஷன் அண்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்சி கூப்பர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்தது ப்ரியாம்பிள் பற்றி பேசுகிறதுக்கு 3 கேஸு. இன்னொன்று நீங்கள் இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய கேசஸ் வந்து விட்டுருப்பேன். ஸோ நான் ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா அட்டஸ்டச்சில் நான் கேசஸ் பற்றி எழுதுறதுனால நான் விட்டுருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிட்டி படிக்கும்போது கேசஸ்ன்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. டாபிக் எழுதிட்டு ஒவ்வொரு டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, அப்போ படிக்கும்போது சில கேசஸ் வரும், அப்போ அதை எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரியாம்பிள் படிக்கும்போது ஒரு கேசஸ் வரும், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஈவன் சிட்டிசன்ஷிப் படிக்கும்போது கேசஸ் வரும், அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. டிபிஎஸ்பி படிக்கும்போது ஒரு கேசஸ் வரும், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. பிஏஎல் அது மாதிரி ஒவ்வொரு டாபிக் அண்டர்லேயும் நீங்கள் வந்து கேசஸ் சர்ச் பண்ணி நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே டேம் ஷுவர் நீங்கள் வந்து இந்த 1 மார்க்கில் வந்து நீங்கள் கிளியர் ஆகாமல் போகும் இல்லையா சில பேர்த்துக்கு, என்ன மாதிரி அந்த உங்களுக்குலாம் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போன தடவை பண்ண மிஸ்டேக்ஸ் தான் வந்து நான் இதை ஆக்சுவலாக சொல்கிறேன்.
நிறைய பார்ட்ஸை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் வந்து ரிவிஷனு, அதே மாதிரி நம்ம படித்ததையே திரும்பி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த தடவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் இதை வந்து வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரியாம்பிள் பற்றி பார்க்கும்போது 3 கேஸ் சொல்லுவோம். ஒன்று பெருபாரியன் யூனியன் கேஸு, கேசவானந்த பாரதி கேஸு, இன்னொன்று எல்ஐசி கேஸு. பெருபாரி யூனியன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கேசவானந்த பாரதி கேஸு 2 பற்றி சொல்லும். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட், இன்னொன்று ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்ஐசி கேஸில் வந்து இட் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ப்ரியாம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் பற்றி பார்க்கும்போது பியூசிஎல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த பியூசிஎல் அப்படிங்கிறப்ப என்னென்னா பீப்பிள் யூனியன் ஆஃப் சிவில் லிபரேட்ஸ், ஓகே, லிபர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா 2018 போடப்பட்ட கேஸு ஸ்வப்னில் திரிபாதி வெர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அது என்ன அப்படின்னா, நம்ம கோர்ட்டில் சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் எல்லா விஷயத்தையும் எல்லா நேரத்துலையும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. சம் கான்ஃபிடென்ஷியாலிட்டிஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ தேட் அது அப்படி பண்ண முடியாது அப்படின்னு விவாதிப்பாங்க ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டு. அதை பற்றின கேஸ் தான். இல்லை மிச்ச இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் டிஃபென்ஸ். அதாவது உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீவ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது வந்து நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டியை வந்து பாதிக்கும் இல்லையா, அதை பற்றி வந்து போடப்பட்ட கேஸ் தான் இந்த கேஸு. ஸோ 2020 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெர்சஸ் பபிதா புனியா அப்படிங்கிற ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. அதுதான் பபிதா புனியா கேஸ். அப்படின்னா என்னென்னா எது ரிலேட்டடானு கேட்டாங்கன்னா இப்போ உமனை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இந்த ரமேஷ் தாப்பார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு கிராஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு மேகசின் இருக்கும், அதை வந்து இங்கே பப்ளிஷ் பண்ண விடாமல் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி ரிலேட் பண்ண கேஸ் தான் ரமேஷ் தாப்பார் கேஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரமேஷ் தாப்பார் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். இது 1950 நம்ம மெட்ராஸ். அப்போ மெட்ராஸ் ரிலேட்டடாக எத்தனை கேஸ் இருக்குதுங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூரி சிஸ்டம் ஆஃப் ட்ரையல், அதாவது ஒரு நானாவதி எப்படி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இவர் வந்து நேவி ஆஃபீஸர் வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து கொன்றுவாங்க, சம் இல்லீகல் ஆக்டிவிட்டி வித் இஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்டே கொன்றுவாங்க. அவங்க வந்து ஒரு நேவி ஆஃபீஸர். ஸோ லைஃப் லாங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூரி சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த கேஸ் முக்கியம் இல்லை, பட் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஜூரி சிஸ்டம் அபாலிஷ் பண்ண கேஸ் எதுனா கேஎம் நானாவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜூரி சிஸ்டம் பற்றி சொல்கிற கேஸ் எதுனா நானாவதி கேஸு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, அபாலிஷ் ஜூரி சிஸ்டம். அண்ட் சார்ஜன் சிங் அப்படிங்கிற ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இதுவும் ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான். நம்ம அங்கே இது பார்த்தோம் இல்லையா, சங்கரி பிரசாத் கேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலக்நாத் கேஸ் பார்த்துருப்போம். அதுக்கு எடப்பட்டையில் ஒரு கேஸ் வந்திருக்கும், அதுதான் யார் அப்படின்னா சஜன் சிங் கேஸ். ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, அகைன் வந்து போட்டிருப்பாங்க பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டு. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கோலக்நாத் கேஸில் வந்து லா ஈக்குவல் டு அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்னல ஏபிஎஸ் கார்பஸ் கேஸு, இந்த ஷிவ்கந்த் சுக்லா கேஸு. ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் நான் அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. பட் ஹீபியஸ் கார்பஸ் கேஸ் அப்படின்னா எது வரும் அப்படின்னா ஷிவ்கந்த் சுக்லா வெர்சஸ் ஏடிஎம் ஜபல்பூர் கேஸு. ஓகே, 1976 போடப்பட்ட கேஸு. கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் டெத் பெனால்ட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா டெத்து பெனால்ட்டியை பற்றி பேசப்பட்ட ஒரு கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அப்போ வந்து ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் என்னென்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்ட்ரைன். ஓகே. ஸோ டெத்து பெனால்ட்டி பற்றி பேசுகிற ஒரு கேஸ் எதுனா பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், இன்ட்ரடியூஸ்ட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் டாக்ட்ரைன். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், அந்த ட்ரிபிள் தலாக் கேஸு. ஓகே, மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க.
அதாவது டைவர்ஸ்டு முஸ்லீம் ஒய்ஃபுக்கு இதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து வச்சு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, டைவர்ஸ்டு உமனுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் நமக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜீவனாம்சம் அப்படின்ட்டு அதை பற்றி வந்து முஸ்லீம் ஒய்ஃபுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க 1985. இது யாருக்கும் போடப்பட்ட கேஸ்னால் முகமது அகமது கான் வெர்சஸ் ஷா பானு கேஸ். அப்போ ஷா பானு கேஸ் அப்படின்னா முஸ்லீம் அந்த டைவர்ஸ் டு முஸ்லீம் அந்த கேஸ் பற்றி மெயின்டெனன்ஸ் பற்றி பேசுகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷா பானு. ஸோ இது அண்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்ட் 1986 கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னருக்கு. ஸோ இது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆர்டிகல் 213. இது எதுக்கும் போடப்பட்ட கேஸ்னால் டிசி வாத்வா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஓகேவா. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர் எந்த கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ டிசி வாத்வா. இதான் சொன்னல எம்சி மேத்தா கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு என்விரான்மெண்டல் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டிக் அடிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா இது வந்து நிறைய விஷயத்த வந்து கொடுத்து சொல்லியிருக்கோம். அந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துச்சு இல்லையா, அதுவும் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஓலியம் கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு செக்யூர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸ் வந்து போட்டு தான் நம்ம அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை வந்து பப்ளிக் லிபர்ட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 1991. அதுபடி வந்து ஏதாவது இன்ஜுரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்ட் மூலயமா அந்த கம்பெனி மேலே இருக்க திங்ஸை அதாவது அமௌண்ட்டை வந்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் பற்றி பேசியிருப்பாங்க, காம்பன்சேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஏதாவது யாருக்காவது ஆச்சு அப்படின்னா அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றியும் இந்த எம்சி மேத்தா கேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அகைன் இந்த ஷா பானு கேஸ் சொல்லணும் இல்லையா, முஸ்லீம் உமனுக்கு வந்து ஆலிமோனி கொடுக்குறது. ஓகேவா. அவங்களுக்குன்னு ஒரு இதாத் பீரியட் இருக்குது. அந்த இதாத் பீரியட் வரைக்கும் நமக்கு வந்து ஆலிமோனி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபார் டைவர்ஸ்டு உமன், முஸ்லீம் உமன். சமத்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இது வந்து பார்த்திங்கன்னா மைனிங் லீசஸ் பற்றி பேசியிருப்பாங்க. மைனிங் ஆப்ரேஷன் அண்ட் மைனிங் லீசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. லில்லி தாமஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு. லில்லி தாமஸ் கேஸில் எப்படின்னா ஒரு ஹிந்து வெர்சஸ் முஸ்லீம் கூட வச்சுக்கலாம். பட் முஸ்லீமில் வந்து அந்த மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ ஹிந்து உமன் வந்து செகண்ட் மேரேஜ் வந்து வாய்ட் ஆகிடும் ஈவன் தோ ஹி இஸ் கன்வெர்டட் டு முஸ்லீம். ஓகேவா. அக்கார்டிங் டு ஹிந்தி மேரேஜ் ஆக்ட். அதாவது ஒரு மேனு ஹிந்துவாக இருக்கும் பட்சத்தில் அவர் செகண்ட் வந்து டைவர்ஸ் வாங்கலை அப்படின்னா ஆனால் கன்வெர்ட் ஆகிட்டார் முஸ்லீமுக்கு, கன்வெர்ட் ஆனாலும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி அது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி தாமஸ் கேஸில். பெடோஃபிலா கேஸ் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு 2 யூகே சிட்டிசன்ஸ் வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க சில்ட்ரனை, அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. பெடோஃபிலியா கேஸ் 2011. அருணா ஷான்பர்க் அப்படிங்கிறது பாசிவ் எத்தனேஷியா. நம்ம பாசிவ் எத்தனேஷியா பார்த்தீங்க இல்லையா, கருணை கொலை. அந்த அதாவது வெண்டிலேட்டரில் இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா கருணை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்சம் ப்ரீவியஸாக. அந்த கேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணது எந்த கேஸ்னால் அருணா ஷான்பர்க் கேஸு 2011. ஓகேவா. அதே மாதிரி லில்லி தாமஸ் வந்து இன்னொரு கேஸு. லில்லி தாமஸ் இதை பற்றி 2000 டிஸ்கஸ் பண்ண கேஸ் வேறு, 2013 டிஸ்கஸ் பண்ண கேஸ் வேறு. 2013 எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இல்லைனா நம்மளோட மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யாராவது 2 இயர்ஸ் ஜெயில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹவுஸில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அடுத்தது நிர்பயா கேஸ் ஆஸ் யூஷுவல் 2014. இந்த கேஸ் படி நிறைய கேஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் ஆஃப் ரேப் அப்படின்னா என்னென்னா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைக் என்னென்ன கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நிர்பயா கேஸ் எந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 2014. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் சந்திரா குமார் கேஸு. ஸோ எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 அதையும் அண்ட் ஆர்டிகல் 226 அதாவது ஜுடிஷியல் ரெவ்யூ அத்தாரிட்டி அது ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா பரமானந்த் கட்டாரா கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதாவது இப்போ தானே நம்மை காக்கும் 48 அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் வருது இல்லையா தமிழ்நாட்டில். அப்போவே வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பர்சன் ஹூ காட் இன்ஜோர்டு, அதாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, வித்தவுட் எந்த ஒரு வெயிட் பீரியடும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கேஸோட மெயின் மோட்டோ. பரமானந்த் கட்டாரா கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்தது பாம்பே ஸ்டேட்டு வெர்சஸ் ரத்திலால் பன்சன் கேஸு 1954.
இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செக்யுலர் ஃப்ரீடம் நாட் ஒன்லி கிவன் டு இண்டியன்ஸ், அதாவது நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபாரினர்ஸ்க்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ லத்திலால் பன்சன் கேஸ் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, செக்யுலர் ஃப்ரீடம் ஃபார் ஃபாரினர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, எலிமினேஷன் மெத்தட், அது இங்கே தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் ஆகும். அதாவது which did not deal with identify the case which did not deal with the basic structure of the constitution. அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம 3 விஷயம் பார்த்துருப்போம். எந்த விஷயம் பார்க்கல அப்படின்னா, ஏகே ராய் கேஸ் பற்றி பார்க்கல. அப்போ ஏகே ராய் கேஸ் அப்போ எதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next, the concept of separation of power and independent judiciary was upheld by the Supreme Court in the case of State of Bihar versus பால் முகுந்த் ஷா அப்படிங்கிற கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்களை உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் பால் முகுந்த் ஷா. நமக்கு மினர்வா மில்ஸ் தெரியும், இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ்நகர் தெரியும். பட் இந்த தர்வாத் எம்ப்ளாயீஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா நமக்கு தெரியாது. அப்படி என்னன்று தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோன்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. அந்த ஒரு சில விஷயங்கள் தெரியாததை நம்ம வந்து லேர்ன் பண்ணிப்போம். ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இது கண்டிப்பாக வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாம்ஸில். ஓகே, இந்த பதுவா முக்தி மோர்ச்சா யூனியன் ஆஃப் கேஸ் இதை எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்துக்கலாம். எம்சி மேத்தா கேஸ் இருக்கு இல்லையா, சி, அது எதை சொல்லுது? என்வரான்மெண்டல் டைரக்ஷன் இஷ்யூ இதை பற்றி நமக்கு சொல்லுது. ஓகேவா? அடுத்து நமக்கு தெரியாத 3 விஷயம் எதுன்னா, பதுவா முக்தி மோர்ச்சா, சேலம் அட்வொகேட் பார் கேஸு, இது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்போ எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா, ஸ்பீடி ட்ரையல் அப்ளைஸ் டு சிவில் மேட்டர்ஸ். அப்போ இப்போ தெரியாத விஷயம் எது? பதுவா முக்தி, பந்துகா முக்தி மோர்ச்சா வெர்சஸ் அடுத்து மட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி பூனம் வெர்சஸ் சமித் தன்வார் இந்த கேஸு. அப்போ எது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ரீமதி பூனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 பற்றி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 பற்றி டிஸ்கஸ் பண்ண கேஸ் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸ்ரீமதி பூனம் அப்படிங்கிறப்ப ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருப்பாங்க இந்த கேஸில். ஓகேவா? இந்த பந்துவா முக்தி அப்படிங்கிறது ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டு, நம்ம ரைட்டில் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா ரைட் டு லைஃப்பில் வந்து ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பந்துவா முக்தி மோர்ச்சா, அப்போ தான் முக்தி கிடைக்கும் மோர்ச்சா கிடைக்கும்னு ஏதாவது ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. In which case, the Supreme Court gave judgment that DPSP, Directive Principles, cannot override the fundamental right. இப்போ இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது இந்த கேஸு. இந்த டிபிஎஸ்பி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டை ஓவர்ரைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கேஸ் இருக்குது பாருங்களேன். அது எதை பற்றினா, சம்பாக்கம் துரைராஜன் கேஸு. இந்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ரிசர்வேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ டிபிஎஸ்பியில் வந்து இருக்கிற விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்டை ஓவர்ரைட் பண்ணக்கூடாதுன்னு இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேசஸ் டிட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லிமிட்டட் த அமெண்டிங் பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டு? அதாவது அமெண்டிங் பவர்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்ட திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது, லிமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ். இது ஒன் ஆஃப் த ஒரு புது விஷயந்தான். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நீங்கள் வந்து படிக்கணும். என்ன கேஸு, எதுக்கு எப்படி படிக்கணும், அதை எப்படி கொஷின் கேட்டால் எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கேஸஸ் படிக்கும்போது நீங்கள் நல்லாவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? கேசவானந்த பாரதி கேஸு. அடுத்து இது பாருங்களேன், புது விஷயமா இருக்குது. அதாவது the right to citizenship cannot be taken away from a citizen except through an express parliament legislation. பார்லிமெண்ட்டை மீறி நீங்கள் வந்து இந்த ரைட் டு சிட்டிசன்ஷிப் கேஸை வந்து நீங்கள் எதுக்கும் எடுக்கக்கூடாது. ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன கேஸ் எதுனா, இந்த இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே கேஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேத்தா கேஸ் கிடையாது, ராமச்சந்திர கேஸ் வராது. ரெண்டு நமக்கு இதுவே வந்து பார்த்திங்க அந்த ஹக்கம் சிங்கும் இப்ராஹிம் வாசிர். பட் இப்போ ரைட் டு சிட்டிசன்ஷிப், அதனால தான் ஒவ்வொரு டாபிக் வைஸ்லேயும்
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேசஸை எழுதி வச்சுக்கணும். பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன தடவை நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நான் வந்து நிறைய கேசஸை வந்து தப்பு பண்ணேன். ஸோ அது ஃப்யூச்சரில் ரெக்டிஃபை ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேசஸ் பற்றி தனியாக வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பாலிட்டி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு தனியாக வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த வீடியோ. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா விஷாக்கா, ரைட் டு ஈக்குவாலிட்டி தெரியாது, டபுள் ஜியோ பாடி தெரியாது, பேசிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறப்ப மினர்வா மில்ஸு. அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த அஸ்விந்தர் கார் பேசஸ் பஞ்சாப் யூனிவர்சிட்டி. டபுள் ஜியோ பாடி எதை பற்றி பேசுனா மக்புல் கேஸு. ஓகே ஓகே பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் cannot be amended in which of the following case? மினர்வா மில்ஸ் கேஸ். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி கேட்பாங்க. இது வந்து ஒரு குரூப் 1 கொஸ்டின். இது ஆக்சுவலாக போன தடவை குரூப் 1 எழுதும்போது இந்த கொஸ்டின்லாம் நான் தப்பு பண்ணேங்க. ஓகே, பெர்பாரி யூனியன் கேஸ் அந்த பாரதி கேஸ், மினர்வா மில்ஸ், கோலக்நாத். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் வச்சு நீங்களே வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஓகே, பெர்பாரி யூனியன் அப்படிங்கிறப்போ நமக்கு 1960, கேஸன் வந்து போய் டேம்ஷியர் 1973. மினர்வா மில்ஸ் கேஸ் வரும். ஓகேவா, சி வந்து 2 1980, கோலக்நாத் கேஸ் 1961. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ட் ஷிஃப்டிங் ஆஃப் 299 இண்டஸ்ட்ரீஸ் யூஸிங் கோல் இன் ஆர்டர் டு ப்ரொடக்ட் தாஜ்மஹால். தாஜ்மஹாலை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு 299 இண்டஸ்ட்ரீஸை இடப்பெயர்த்து பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படி கேஸ்னால் எம்சி மேத்தா கேஸ். நான் சொன்னேன் எம்சி மேத்தா அப்படின்னாலே என்விரான்மெண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் தான். விச் ரூல்டு தட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் cannot be altered. கேஸன் வந்து பாரதி கேஸ். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கொஷின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து யாருக்காவது அது யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.